கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் கிறிஸ்டின் சபையார் வாழ்த்துகிறார்கள். இப்போ கத்ரோண்டின் போதகரமாகிய அர்ஜுன் பிரதர் அவர்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய செய்தி தருவார்கள். அதை கேட்டு நீங்கள் ஆவிக்குரிய அரசில் வளரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேதாகம குடும்பங்கள், பைபிள் ஃபேமிலிஸ். இதே நாளிலே யூதாவின் குடும்பம், த ஃபேமிலி ஆஃப் ஜூடா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே முற்பிதாக்கள் யாக்கோபினுடைய குமார்கள் 12 பேர் என்று பார்க்கிறோம். அதில் யூதாவை குறித்து இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். 5 காரியங்களை தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். அதில் முதலாவது ஆதியாகமம் 35வது அதிகாரம் 23வது வசனம். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயால் பெற்ற குமாரர். இந்த யூதா யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த மகன், 4வது மகன். அதற்கு முன்பதாக ரூபன், சிமியோன், லேவி இவர்களெல்லாம் லேயாளுக்கு பிறந்தார்கள். இந்த யூதாவுக்கு பெயர் வைத்தது யார் என்று கேட்டீர்கள் என்றால், லேயாள் தான் பெயர் வைத்தாள். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்போது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. ஆக யூதா என்றால் துதி என்று அர்த்தம். கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயர் வைத்தார். ஒரு காரண பெயர். இன்றைக்கு அநேகர் காரண பெயர்களை வைக்கின்றார்கள். யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் யூதாவுக்கு எவ்விதமாக வந்தது? ஒவ்வொருவரையும் யாக்கோபு வயதான காலத்தில் அழைத்து ஆசீர்வதித்தார். அப்பொழுது யூதாவை எவ்விதமாக ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 49வது அதிகாரம் 8வது வசனம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. ஜூடா, யூ ஷல் யுவர் பிரதரன் பிரைஸ். சகோதராலே புகழப்படக்கூடியவனாக இந்த யூதா காணப்பட்டான். உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். எல்லாருமே யூதாவை பணிந்து கொள்வார்கள் என்று அவன் ஆசீர்வதித்தான். சகோதராலே புகழப்படக்கூடியவன் நீயே என்று சொல்லி அவனை யாக்கோபு ஆசீர்வதித்தான் என்று பார்க்கிறோம். அருமையான பெற்றோரே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சவியாதிருங்கள், ஆசீர்வதியுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு தேவை. வயதிலே மூத்தவர்கள்
பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், கடிந்து கொள்ளக்கூடாது. யாக்கோபு ஆசீர்வதித்தான். அந்த ஆசீர்வாதம் அந்த விதமாகவே 12 பிள்ளைகளுக்கும் கடந்து சென்றது. அருமையான பெற்றோரே, இதை நீங்கள் செய்வீர்களா? இதை செய்யும்போது நீங்களும் யாக்கோபின் சந்ததியாக இருப்பீர்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, மோசேயின் நாட்களிலே இந்த 12 கோத்திர பிதாக்கள் மத்தியிலே யூதா முதலாவது போக கடவன் என்ற ஒரு தீர்மானத்தை மோசே முன்மொழிகிறார். என்னாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனம், எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 186,400 பேர். இவர்கள் பிரயாணத்தில் முதற் பாளையமாய் போக கடவர்கள். அப்படியே ஒவ்வொரு பாளையமாக கடந்து செல்கிறார்கள். ரூபன், சிமியோன் இவர்களுக்கெல்லாம் முன்பதாக கடந்து செல்லக்கூடியவன் இந்த யூதா, அவனுடைய பாளையம். இவனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. 186,400 பேர் இருந்தார்கள். யாக்கோபு யூதாவை பெற்றான். அவனுடைய சந்ததி எப்படியாக வளர்ந்து பெருகினது என்று பாருங்கள். 6 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த 12 கோத்திர பிதாக்களுடைய சந்ததி. அதில் குறிப்பாக யூதாவினுடைய அந்த சந்ததி மாத்திரம் 186,400 பேர். இவர்கள் பிரயாணத்திலே முதற் பாளையமாக போக கடவர்கள் என்று யூதாவை அனுப்பினார். இவர் 4வது குமாரன் இருந்தாலும் கடந்து செல்லும்போது பாளையத்திலே முதல் பாளையமாக இவர்கள் கடந்து சென்றார்கள். மேலும் ஆதியாகமம் 49:10 நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வருகையை முன் அறிவித்தான் யாக்கோபு என்று பார்க்கிறோம். தீர்க்க தரிசனமாக ஆதியாகமம் 49:10, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். சமாதான கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்திலே சேர்வார்கள். இயேசுவிடத்தில் எல்லாரும் சேர்க்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னார். மேசியாவை கண்டோம் என்றார்கள். இவரை எதிர்பார்த்து காத்திருந்தது. யாக்கோபினுடைய இந்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவின் பிறப்பின் போது நிறைவேறினது என்று பார்க்கிறோம். ஓசியா தீர்க்கன் சொல்லும்போது 11வது அதிகாரம் 12வது வசனம், எப்பிராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பிராயிமும் இஸ்ரவேலும் வஞ்சகத்தினாலே தேவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யூதாவோவெனில் இன்னும் தேவனுடைய அரசாண்டு பரிசுத்தவான்களுடைய உண்மையாக இருக்கின்றான். இந்த யூதா மாத்திரம் தேவனுடைய அரசாண்டான், அவன் உண்மையாக இருந்தான். இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலே ஏன் தோன்றினார்? அவன் தேவனோடு அரசாண்டான் என்று ஆதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கோத்திரத்தை பிதாவாகிய தேவன் தேர்வு செய்தார். யூதாவோவெனில் இன்னும் தேவனுடைய அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருக்கின்றான். பரிசுத்தவான்களோடு கூட உண்மையாக இருந்தான். இன்றைக்கு உண்மையாக இருக்கிறவனை தேவன் ஆசீர்வதிப்பார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட, நீ மரண பரியந்தும் உண்மையாயிரு, அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். நாம் வாழ்க்கையில் மரண பரியந்தும் உண்மையாக இருக்க வேண்டும். யூதாவோ என்றால் உண்மையாக இருந்தான். ஆனால் மற்ற கோத்திர பிதாக்கள் பொய்களினாலும் வஞ்சகத்தினாலும் தேவனை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் அப்படி இருக்கிறார்கள். தேவனை பற்றிய அறிவு நமக்குள்ளாக இருக்கும் என்றால்
பொய்யை களைந்து பெண்ணோடு கூட மெய்யை பேசுவோம். வஞ்சக ஆவி ஒருபோதும் நம்மிடத்தில் இருக்காது. ஏனென்றால் தேவன் நமக்கு போதுமானவர். நாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒருவனை வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்ல வேண்டும். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என வேதம் சொல்லுகிறது. எனவே அவருடைய சித்தத்தின்படியாக வாழ உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அவனுடைய ஜீவியம் மற்றும் குடும்பம் எப்படி இருந்தது. இந்த யூதா கானானிய ஸ்திரியை விவாகம் பண்ணினான். கானான் தேசத்தில் போய் குடியேறினார்கள் அல்லவா, அங்கே பெண் கொள்ள ஆரம்பித்தான். ஆதியாகமம் 38வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியருடைய குமார்த்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவள் இவனை பெறுகிற போது அவன் கெசிப்பிலே இருந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 3 பிள்ளைகளை அவன் பெற்றெடுத்தான் யூதா. ஏர், ஓனான், சேலா. இவனுடைய சந்ததியை நாம் பார்க்கிறோம். 3 ஆண்மக்கள். அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும். இவன் ஏற்கனவே கானானிய பெண்ணை திருமணம் செய்திருக்கிறான். கானானியர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். அவர்களோடு கூட திருமண பந்தம் செய்தான். ஆனால் அவனுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்ததா என்று நாம் பார்க்கும்போது இல்லை. ஏனென்றால் தேவ சித்தத்தின்படியாக அவன் திருமணம் செய்யவில்லை. இங்கே ஒரு பெரிய தவறை யூதா செய்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மருமகள் தாமார், ஆதியாகமம் 38வது அதிகாரம் 6-7 வசனங்கள். யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். தாமார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தான் மூத்தவனுக்கு. அவன் பேர் ஏர். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். இந்த யூதா என்பவன் கானானிய ஸ்திரியை திருமணம் செய்து இருந்தபடியினாலே அவனுடைய பிள்ளைகள் எவ்விதமாக வளர்க்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நீங்கள் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். சரியான வளர்ப்பு நிச்சயமாக இருந்திருக்காது. ஏன்னா தாயினுடைய அரவணைப்பிலே அவன் வளர வேண்டும். தாய் உண்மையிலே ஒரு பக்தியுள்ள ஒரு ஸ்திரியாக காணப்பட வேண்டும். திருமணம் செய்ததினாலே அவர்கள் பக்தி வந்துவிடும் என்று அர்த்தம் அல்ல. இயற்கையாகவே அந்த குடும்பத்திலே பிறந்திருக்க வேண்டும். இது கானானிய பெண் எப்படி வளர்த்திருப்பாள்? அந்த கலாச்சாரத்தின்படியாக வளர்த்திருப்பாள். இந்த ஏர் என்பவன் திருமணம் செய்து வைத்த போதிலும் கூட பொல்லாதவனாக இருந்தான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்தான். கர்த்தர் அவனை அழித்து போட்டார். தேவ சமூகத்திலே பரிசுத்தத்தோடு நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவருமே கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. அந்த சந்ததியை தேவன் அழித்து போடுகிறார். இரண்டாவதாக அடுத்த மகன் இருக்கிறான், ஓனான். அவனுக்கு இந்த தாமாரை திருமணம் செய்து வைக்கின்றான். அவனோ தவறுதலாக சந்ததி வரவிடாமல் காரியங்களை செய்தான். அதுவும் கர்த்தருடைய சமூகத்திலே அருவருப்பாக இருந்தது. ஆதியாகமம் 38:12 வாசிக்கிறோம். அநேக நாள் சென்ற பின்பு சூவாவின் குமார்த்தியாகிய யூதாவின் மனைவி மரித்தாள். யூதாவினுடைய துக்கம் மாறின பின் அவன் அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களிடத்திற்கு போனான். கடைசியிலே யூதாவினுடைய அந்த மனைவியும் மரித்து போகிறாள். இப்பொழுது தாமார் இருக்கிறாள். கடைசி மகன் சேலா இருக்கிறான்.
இந்த சேலாவுக்கு இவன் திருமணம் செய்து கொடுத்திருக்க வேண்டும், மூன்றாவது மகனுக்கு. அதை இவன் செய்யவில்லை. அதனாலே ஒரு பெரிய விபரீதம் நடக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அன்பான பெற்றோரே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சரியாக நடத்துங்கள், கர்த்தருக்கு ஏற்ற விதமாக நடத்துங்கள். இங்கே யூதா அந்த விதமாக நடத்தவில்லை என்று பார்க்கிறோம். நான்காவதாக நான் பார்க்கும்போது இவனுடைய கடைசி நாட்களை பற்றிய காரியம் என்ன? தன் மருமகளை மூணாவது மகன் சேலாவுக்கு கொடாமற் போனான். ஆதியாகமம் 38:11 மற்றும் 26 வசனங்கள். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தாள். யூதா அவைகளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. அன்பானவர்களே, இங்கே இவன் தன்னுடைய யோசனையின்படியாக ஒரு முடிவை எடுக்கின்றான். முறைப்படியாக திருமணம் செய்யக்கூடியவன் இந்த சேலா, அவனுக்கு கொடுத்திருக்க வேண்டும். இவன் என்ன சொல்லுகிறான்? அவனுக்கு இன்னும் வயதாகவில்லை, அவன் பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே போய் இரு, அதுக்கப்புறம் நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றி அனுப்பிவிட்டான். திருமணம் செய்து கொடுக்கவில்லை. இவ்வளோ ஒரு தாசியாக கடந்து வந்து இவனை ஏமாற்றி பிள்ளை பெற்று விடுகிறாள். யூதாவுக்கு 2 பிள்ளைகளை பெற்றாள் என்று பார்க்கிறோம். அப்போதுதான் அவன் சொல்லுகிறான், என்னிலும் நீ நீதி உள்ளவள் என்று அவன் அவளை பார்த்து சொல்லுகிறான். தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ்வோம் என்றால் இந்த யூதாவை போல நம்முடைய குடும்பங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போய்விடும். எனவே கவனமாக இருங்கள். பிள்ளைகளுடைய விஷயத்திலே மிக கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். மேலும் நாம் பார்க்கும்போது யூதாவோடு கூட ஒரு வழக்கு இருக்கிறதாக சொல்லுகிறார். ஓசியா 12வது அதிகாரம் 2வது வசனம். யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார், அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். தேவன் ஒவ்வொரு கோத்திர பிதாக்களையும் கண்ணோக்கி கொண்டிருந்தார். அவர்கள் எவ்விதமாக ஜீவனம் பண்ணுகிறார்கள் என்பதை அவர் பார்த்தறிந்தார். ஒவ்வொருவருடைய கிரியையும் கடைசியில் எடுத்துக்கொள்ளப்படும். அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைய வேண்டும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? அந்த விதமாக யூதாவோடு கர்த்தருக்கு வழக்கு இருந்தது. நிறைய காரியங்கள் அவன் சரிவர கர்த்தருடைய வழியிலே நடக்கவில்லை என்றுதான் நாம் பார்க்கின்றோம். யாக்கோபையும் அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார். யாராக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே கூட்டப்பட வேண்டும். நன்மையானாலும் தீமையானாலும் அவைகள் தேவ சமூகத்துக்கு கொண்டு செல்லப்படும். தேவன் அவைகளை விசாரிப்பார். இந்த ஒரு பயம் நமக்குள்ளாக இருக்கும் என்றால் நிச்சயமாக நாம் பாவத்துக்கு விலகினவர்களாக தேவ சித்தம் செய்கிறவர்களாக நாம் இருப்போம். மனாசே காலத்திலே யூதாவை பாவம் செய்ய பண்ணினான் என்று 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை 4 மூலை வரைக்கும் இரத்தப்பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான். இந்த மனாசே இந்த கோத்திர பிதாக்களிலே யூதாவை பாவம் செய்ய பண்ணினான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அநேக ராஜாக்கள் எழுப்பினார்கள். இவர்கள் அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றிருக்க வேண்டும். ஆனால் அந்த பாவத்திற்கு உடன்பட ஆரம்பித்தார்கள்.
எல்லா இடத்திலுமே பாவம் அழிந்து கிடக்கிறது. நாம தான் பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த மனாசே ராஜா யூதாவை பாவம் செய்ய பண்ணினான். இன்னைக்கு மற்றவர்கள் மீது நாம் குற்றச்சாட்டை சொல்லுவோம் என்றால், நாம் தேவன் நமக்கு கொடுத்த ஜனங்களையே நாம் குற்றப்படுத்துகிறோம் என்றுதான் அர்த்தம். நாம் தான் விலகி இருக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் மீது குற்றத்தை சாட்டினான். நீர் கொடுத்த சிறியானவளே இதை செய்தாள் என்று சொன்னான். நீர் கொடுத்த என்ற ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். தேவன் அவளை கொடுத்தது உண்மைதான். ஆனால் இருவரும் சேர்ந்து கர்த்தருடைய கட்டளையின்படியாக கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதை செய்யாமல் பாவத்திற்கு செவி கொடுத்து பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். அதே போல் இந்த மனாசே ராஜாவினுடைய காலத்திலே யூதா பாவம் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது நமக்கான பாடம் என்ன? ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்து நாம் நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த யூதா குடும்பத்திலிருந்து நாம் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம்? சங்கீதம் 78:68 சொல்லுகிறது, யூதா கோத்திரத்தை தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். Chose the tribe of Judah, the Mount Zion which he loved. இந்த யூதா கோத்திரத்தை தமக்கு பிரியமான கோத்திரமாக தேர்வு செய்தார். சீயோனை பிரியமான பர்வதமாக தெரிந்தெடுத்தார். அன்பானவர்களே, தேவனுடைய தேர்வாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலே பிறந்தார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அதுதான் எபிரேய ஆசிரியர் சொல்கிறார். எபிரேயர் 7:14. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. ஏன்னா லேவியர்கள் தான் ஆசாரியர்கள். லேவி கோத்திரம் தான் ஆசாரிய கோத்திரமாக இருந்தது. மற்ற 11 கோத்திரங்கள் எண்ணப்பட்டது. லேவி கோத்திரம் எண்ணப்படவில்லை. கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரம் என்று சொல்லப்பட்டது. அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படவும் இல்லை. கர்த்தரே சுதந்திரம். இந்த 11 கோத்திரங்களும் இந்த லேவி கோத்திரத்தை போஷித்தார்கள். அவர்கள் ஆசாரிய ஊழியம் மாத்திரம் செய்தார்கள். ஆனால் யூதா கோத்திரத்திலிருந்து ஒருத்தரும் ஆசாரியர் எழும்பவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலே தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஒன்றுமே சொல்லவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவனுடைய அனந்த திட்டமாக இருக்கிறது, அவருடைய விருப்பமாக இருக்கிறது, அவருடைய செயல்பாடாக இருக்கிறது. எனவே அவர் யூதா கோத்திரத்திலே தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அந்த யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தேவன் தேர்வு செய்தார். அங்கிருந்தான் வேதம் கடந்து சென்றது. உலக அளவிலே எருசலேமிலிருந்து தான் வேதம் புறப்பட்டது. கர்த்தருடைய சபை முதலாவது அங்கேதான் ஆரம்பிக்கப்பட்டது. எருசலேமில் தான் முதலாவது ஆரம்பிக்கப்பட்டது என்று நாம் அறிகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அள வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். இயேசு கிறிஸ்துவே யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா கோத்திரம் பாளையத்திலே முதலாவது கடந்து சென்றது. அதனாலே அது சிங்கத்தை போல, காட்டுக்கே ராஜா என்று சிங்கத்தை நாம் சொல்லுகிறோம். யூதா கோத்திரம் 12 கோத்திரத்திலே பாளையத்திலே முதலாவது போனது. அந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், தாவீதின் வழியே வந்தவர் இயேசு கிறிஸ்து. தாவீது யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். தாவீது பெத்லெகேம் ஊரான்.
அதிலிருந்து வந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தாவீதின் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். இயேசு கிறிஸ்து தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பான தொலைக்காட்சி நேயரே, கிறிஸ்துக்குள்ளான சகோதர சகோதரிகளே, வேதாகம குடும்பங்களை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த குடும்பங்களிலிருந்து நமக்கான பாடங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். யூதா கோத்திரத்தை தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டதைப் போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். பிதாவானவர் ஒருவனை தெரிந்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வரான் என்று இயேசு சொல்லுகிறார். பிதாவானவருடைய தேர்வு சிறப்பானதாக இருக்கும். அது சிறப்பானதாக இருந்தது. அதே விதமாக இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலே தோன்றினார் என்று நாம் பார்க்கிறோம். யூதா கோத்திரத்து சிங்கம் என்று அவரை சொல்லப்பட்டது. இன்றைக்கு நாமும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்படும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர் இருக்கிறார். அவரை நாம் பற்றி கொண்டவர்களாக, வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவனுடைய குடும்ப சூழ்நிலைகளை நாம் வேத வசனங்களோடு கூட அறிந்து கொண்டோம். தொடர்ந்து இந்த குடும்ப நிகழ்ச்சியிலே பங்கு பெறுங்கள். வேதாகம குடும்பங்களை நாம் அறிந்து கொள்வோம். இது 15வது குடும்பமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே குடும்பங்களை தியானம் செய்து கொண்டு வருகிறோம். பழைய ஏற்பாட்டிலையும் குடும்பங்களை தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இப்படியாக ஒட்டுமொத்த பைபிள் இருக்கிறதான சில முக்கியமான குடும்பங்களை பற்றி அலசி ஆராய்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலிருந்து நமக்கான பாடம் என்ன என்பதை அதிகமாக கற்றுக்கொள்கிறோம். முற்பிதாக்கள் மூலமாக நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இதனாலே ஏற்படுகிறது. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் எவ்விதமாக கட்டுவிக்க வேண்டும் என்ற ஒரு போதனையை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். சேர்க்க வேண்டியவைகளை சேர்க்க வேண்டும், களைய வேண்டியவைகளை களைய வேண்டும். அவர்கள் செய்தார்களே என்று நாமும் அதே விதமாக செய்துவிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாமே பார்க்கும்போது சற்று கருகலாக நமக்கு தோற்றம் அளிக்கும். அது முற்பிதாக்களுடைய காலம். புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு தான் நாம் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அது பரிசுத்தமான மார்க்கம். கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதை போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது அற்புதமானது. அவங்க எல்லாம் நிழலிலே வாழ்ந்தார்கள், நாம் நிஜத்திலே வாழ்கிறோம். நாம் நிழலை அதிகமாக நோக்கி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் வேதத்தில் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். நாம் அதிகமாக புதிய ஏற்பாட்டின் காரியத்திற்கு கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, யூதாவை பற்றி நாங்கள் அதிகமாக தியானம் செய்தோம். உம்முடைய அனாதி திட்டத்தின்படியாக, தீர்மானத்தின்படியாக, அந்த கோத்திரத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நாங்கள் அறிகிறோம். இந்த பூமியிலே பிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த கோத்திரத்தை நீர் தேர்வு செய்தீர். ஆண்டவர் அல்பா ஒமேகாவாக இருக்கிறார், ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களையெல்லாம் மீட்டெடுக்கத்தக்கதாக, புறஜாதிகளாகி எங்களையும் உடைய பிள்ளைகளாக மாற்றத்தக்கதாக நீர் தேர்வு செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள், நேயர்கள், சகோதர சகோதரிகள் யாவருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த குடும்ப நிகழ்ச்சியின் மூலமாக அநேக காரியங்களை அவர்கள் கற்றுத்தேர உதவி புரிதல் வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். Email address urgentandglory@gmail.com. View our
The Word of Christ program on YouTube channel. May God bless you all.